ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசையை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயும் போல தாங்க நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ ஊற்றியாச்சு. இல்லை நம்ம வீட்டில் மீந்து போன தோசையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி தோசையை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தோசையெல்லாம் அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி பொரித்து எடுத்துட்டு சாப்பிட்டோமாக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் சாஸு, டொமேட்டோ சாஸு, இந்த சில்லி சாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு இதை ஒரு பரட்டி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு அது பிடிக்காது. அதனால் தனியாக சாஸை வச்சு இப்போ அவங்க தொட்டு சாப்பிட்றாங்க. பாருங்கள், அது எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்கள் குழந்தைய சாப்பிட்டுட்ருக்காங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். நீங்கள் சாஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இவங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் காரமாக இருந்துரும்னு நினச்சி நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.